Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுராக் கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்களை பாஜகவால் பிடிக்க முடியவில்லை. 240 இடங்கள் கிடைத்தன. அதே நேரம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்தது. எனவே இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைகிறது. 9ஆம் தேதி மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்கிறார். இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் சந்திரபாபு நாயுடுவின் டிடிபி, நிதிஷ்குமாரின் ஜேடியு, ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் அமைச்சர் பதவி தொடர்பான பேச்சுவார்த்தையை பாஜக நடத்தி வருகிறது. தங்கள் வசமுள்ள ஒவ்வொரு 4 எம்பிக்கு வீதம் ஒரு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் வைத்துள்ளன. அதன்படி சந்திரபாபு 4, நிதிஷ் 3, ஷிண்டே 2, எல்டிபி கட்சியின் பஸ்வான் 2 அமைச்சர் பதவிகளை கேட்கின்றனர். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் சில முக்கிய துறைகளை கேட்கின்றனர். இது தவிர லோக்சபா சபாநாயகர் பதவி வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு அடம்பிடிக்கிறார். இவ்வளவு டிமாண்டை பாஜகவால் ஏற்க முடியவில்லை. அதே நேரம் மெஜாரிட்டிக்கு 32 சீட் குறைவதால் பாஜகவால் எதையும் தட்டிக்கழிக்கவும் முடியவில்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜக ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. ராணுவம், நிதி, உள்துறை, வெளியுறவுத்துறை ஆகிய 4 முக்கிய துறைகளை யார் கேட்டாலும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று தீர்க்கமாக முடிவு செய்துள்ளது. அதேபோல் வளர்ச்சி, நலத்திட்டம், இளைஞர் நலம் சார்ந்த துறைகளையும் தங்களிடமே வைத்துக் கொள்ள பாஜக விரும்புகிறது. காரணம், ஓட்டுப்பட்டியலில் முக்கிய இடம் வகிக்கும் ஏழை, பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட துறைகள் தங்களிடமே இருக்க வேண்டும். எந்த வகையிலும் இந்த 4 பிரிவினருக்கான வளர்ச்சி, நலத்திட்டங்கள் தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. கூட்டணி ஆட்சி என்றாலே பெரும்பாலும் ரயில்வே துறை கூட்டணிக்குத்தான் ஒதுக்கப்படும். ஆனால் பாஜக ஆட்சியில் வந்தே பாரத் உட்பட பல ரயில் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. அதை அப்படியே தொடர பாஜக விரும்புகிறது. எனவே ரயில்வே துறையையும் தங்கள் வசமே வைத்திருக்க விரும்புகிறது. போக்குவரத்து துறையை விட்டுக் கொடுக்கவும் பாஜகவுக்கு மனமில்லை. அதே நேரம் பஞ்சாயத் ராஜ், நகர்ப்புற வளர்ச்சி ஆகிய துறைகளை நிதிஷின் ஜேடியு கட்சிக்கு கொடுக்க பாஜக முடிவு செய்துள்ளது. சந்திரபாபுவின் டிடிபி கட்சிக்கு விமான போக்குவரத்து, எஃகுத்துறை கொடுக்கப்படலாம். பெருநிறுவனங்கள் துறை ஷிண்டேவின் சிவசேனாவுக்கு கிடைக்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நிதி, ராணுவம் போன்ற முக்கிய துறைகளில் இணையமைச்சர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக விட்டுக் கொடுக்கக்கூடும். எம்எஸ்எம்இ, திறன் வளர்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், புவி அறிவியல், சமூக நீதி உள்ளிட்ட துறைகளும் கூட்டணி வசம் ஒப்படைக்கப்படலாம். சந்திரபாபு நாயுடு தங்களுக்கு லோக்சபா சபாநாயகர் பதவி வேண்டும் என்று கேட்டிருக்கும் நிலையில் அதை பாஜக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதே நேரம் சந்திரபாபு நாயுடு விடாப்பிடியாக நின்றால் துணை சபாநாயகர் பதவியை கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு பாஜக வந்துள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது.